Hello everyone and welcome back to our channel Sabby's Tube. First of all, a very happy new year to all my subscribers and their families. And in the year 2022 எல்லாருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக அமையணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அந்த வருஷத்தோட முதல் vlog-ஆக நம்ம டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் டைம் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், உங்களுக்கு எப்படி இந்த நியூ இயர் போச்சு அப்படிங்கிறது தான் நான் ஃபுல்லாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ எப்படின்னா காலையில் நாங்கள் வந்து ஒரு 5:30க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த நியூ இயரோட ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம வந்து எப்படின்னாக்கா ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக காலையிலே வந்து எந்திரிச்சு நல்ல ஒரு குட் பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து கொத்து பரோட்டா அண்ட் வடை தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ரெசிபிலாம் நான் ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கிறேன். ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கொத்து பரோட்டாக்கு தேவையான அந்த மசாலாஸ் இருக்கும் இல்லையா, பேஸ் அது வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆனியன், கேரட் மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு அதை சாட்டே பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடியே வந்து நான் வடைக்கு வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் அண்ட் பரோட்டாக்கு வந்து மாவும் பிணைஞ்சி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த பேஸ் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மாவை பிணைஞ்சி வச்சுட்டேன் பால்ஸ் போட்டுட்டு. ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து திரட்டிக்க போகிறேன். ஸோ ரெஸ்ட் பண்ணிட்டு திரட்டினா தான் ஈஸியாக அது வந்து விரியும், நமக்கு பரோட்டா வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நான் வந்து பரோட்டா மட்டும் பண்ணுறேனாக்கா கொஞ்சம் பால்ஸ்லாம் ஈவன் சைஸாக போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வீசி நல்லா அந்த பஃப் வர மாதிரி பண்ணுவேன். பட் இப்போ நான் கொத்து பரோட்டா தான் பண்ண போகிறேன். ஸோ பரோட்டாவை அப்புறம் பிச்சு தான் போட போகிறோங்கிறதுனால சும்மா ரேண்டமாக தான் நான் டக்குன்னு வந்து பெருசாக வந்து ஷேப்லாம் இல்லாமல் பார்க்காம டக்குன்னு பண்ணி முடிச்சிட்டேன். பரோட்டா நல்லா வீசி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எடுத்து தட்டணும் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அது விரியும். அதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டுட்டு நம்ம ஃப்ளிப் பண்ணி அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா செவந்ததுக்கப்புறமா பரோட்டா ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் அடுத்த ரெசிபிக்கு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு வடைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உளுந்து மேலே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, அப்புறம் மிளகு, அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் போட்டுக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாமே போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வடை வந்து கடைசி நேரத்தில் பண்ணால் நல்லா சூடாக கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆறி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. லாஸ்ட் மினிட்டில் தான் நான் வடை போட்டு எடுத்தேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் இங்கே ரெடியாக சூடாகிட்டுருக்கு. ஸோ இப்போ உடனே வடையை போட்டு நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். அண்ட் முன்னாடிலாம் எனக்கு வந்து வடை போட தெரியாது, கரெக்டான ஷேப்பில் வராது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொஞ்சம் பெட்டராகிட்டே இருக்கேன். எனக்கு வடை ரெடி ஆகிட்ருக்க டைமில் நான் இங்கே தேங்காய் சட்னி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தேங்காய் ஒரு 2 பெரிய ஸ்பூன் 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன், துருவின தேங்காய். அண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 80% நல்லா அரைகிற மாதிரி எடுத்துக்கணும், சட்னி கொஞ்சம் ரெடி ஆகிற மாதிரி. இப்போ வந்துட்டு நான் 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஸோ கடைசியாக தான் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. ஏன்னா தேங்காய் அரையும் போது இதுவும் சேர்த்தா ரொம்ப இது பட்டு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் குறை சங்க்ஸ் கிடைக்கும். என்னோடய மதரின்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் சங்க்ஸ் மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சிட்டு அது மேலே போடுவாங்க. அதுக்கப்புறம் தாளிப்பாங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட். இந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட சங்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த கொத்து பரோட்டாக்கு பேஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது கூடவே இந்த பரோட்டாவையும் எக்கை கொஞ்சம் நான் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நான் ரெடி பண்ணிட்டேன். அதை இந்த சட்னியை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுவும் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதை மட்டும் போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி, வடை அண்ட் கொத்து பரோட்டா. ஸோ நல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியாக இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மூவி ஷோஸ் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக எங்களோட நியூ இயர் பிளான் இது கிடையாது. எங்களோட பிளான் என்னென்னா பெங்களூர் போகணும், அங்கே 3 or 4 days வந்து ஸ்டே பண்ணுங்கிறது தான். அதுக்கான எல்லா பிளானுமே பக்காவாக பிளான் பண்ணியிருந்தோம். கடைசி நேரத்தில், அதாவது போகிற அன்றைக்கு முதல் நாள் தான் எங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுது. ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய போடுறாங்க. அந்த ஒமிக்ரான் புது பேண்டமிக்னால நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடுறாங்க, நிறைய ஏரியா கவர் பண்ண முடியாதுன்னு தெரிய வந்தது. அதனாலே பிளானை வந்து இமீடியட்டாக ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இந்த வருஷத்தோட நியூ இயர் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. ஒரு 1 o'clock மேலே இருக்கும். நான் லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு கடாய் பிரியாணி தான் பண்ண போகிறேன். இந்த கடாய் பிரியாணி இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டி மாதிரி ஒரு கடாய் தான். நல்லா பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடாய் தான் இது. ஸோ அதில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு என்ன ஸ்பைசஸ், ஆனியன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். திரும்ப நான் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. ரெசிபி நான் வந்து பிரியாணி ஆல்ரெடி போட்டிருக்கேன், மட்டன், சிக்கன் எல்லாமே. ஸோ அதனால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணால் செக் பண்ணிக்கோங்க.
இங்கே வந்து ரைஸ் ஊறிட்டுருக்கு. என்ன வித்தியாசம்னா நம்ம இது கடாயில் பண்ணுறோம், ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டியாக நம்ம வந்து பண்ணலாம். பிரியாணி நம்ம கொஞ்சம் நிறைய பண்ணும்போது பெரிய பெரிய சட்டிலெலாம் பண்ணுறோம் இல்லையா, அதை விட இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் கடாயில் பண்ணுறதுனால. ஸோ ஸ்பைசஸ் அண்ட் மசாலாஸ் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இங்கே மசாலா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது கூடவே மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் அன்றைக்கி ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். மீதி கொஞ்சம் இருந்ததை எடுத்து வச்சுருந்தேன், அந்த சிக்கன் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது கூட வந்து மேரினேஷனுக்கு நான் என்ன போட்டேன் அப்படின்னாக்கா, சால்ட்டு, தயிர், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மூணுத்தையும் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கணும், பிரியாணிக்கு போட மாட்டோம், சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணுறது தான். ஸோ அதை அப்படியே போட்டுட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சால்ட்டு, டேஸ்ட் எல்லாம் மசாலா செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா இது திக்காக கிரேவி மாதிரி ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது வேகணும். இங்கே வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு அது கொதிச்சதுக்கப்புறமா சால்ட்டு, ஜீரகம் அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ வந்து ஒரு கொஞ்சமாக 2 பிஞ்ச் மாதிரி வந்து சேர்த்துக்கிறேன், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் வந்து அதில் போட்டு ஒரு 80% குக் ஆகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் அதை ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் சிக்கன் வந்து செம்மையாக எண்ணெய் பறிஞ்சு சூப்பராக, இதுவும் ஒரு 80% மேலே வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் டன். ஸோ இதுவும் வந்து நல்லா சூப்பராக திக் கிரேவியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ரைஸை போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் தம்முக்கு போடுற மாதிரி நம்ம வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். நான் இங்கே பக்கத்தில் வந்து ரைஸ் இப்போ தான் வடித்து வச்சுருக்கேன். ஸோ அது ரெடியாக இருக்குது. உடனே நம்ம அதில் போட்டணும். எப்போதுமே வடித்து வச்சு நம்ம அதை ஆற விடக்கூடாது, ஆறுனா அது கட்டி கட்டி ஆகிடும். ஸோ இங்கே வந்து ரெடியாக இருக்கு இல்லையா எண்ணெய் பிரிஞ்சு, இது மேலேயே ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹைலேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலேயே வந்து என்ன பண்ண போகிறோன்னாக்கா, நான் வடித்து வச்சுருக்க ரைஸை ஃபுல்லாக இதில் போட போகிறேன். அவ்வளோதான். இப்போ ரைஸை ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி சரிசமமாக ஃபுல்லாக அது ஈவனாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து புதினா இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 5-6 இலை மட்டும் போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சமாக வந்து பசு நெய் மேலே சும்மா ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன். அங்கங்கே இடத்துல போட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலேயே கொஞ்சம் ஃபுட் கலரும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஊற்றினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு கார்னிஷிங்க்கு அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் எது வேணுமோ மேலே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இவ்வளோ தான் இதோட முடிச்சுக்கிட்டேன். அண்ட் இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயிலை வச்சுட்டு நல்லா டைட்டாக அது வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு லிட்டை போட்டு மூடிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் இல்லைனாக்கா நீங்கள் ஏதாவது வெயிட் வச்சு கூட நீங்கள் வந்து மூடிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்வீட் பண்ணலாம். இன்றைக்கி ஃபுல்லாக எதுவுமே ஸ்வீட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கீர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து ரோஸ்டட் சேமியா தான் எடுத்துருக்கிறேன். அதனால் நான் வந்து திருப்பி ரோஸ்ட் பண்ணலை. நல்லா பாய்லிங் வாட்டரில் வந்து இதை போட்டு கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த மொத்தமான இந்த சேமியா வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் முன்னாடியே தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து 1 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறனால 2 பவுல் சர்விங் அளவுக்கு தான் வந்து நான் பண்ணேன். ரொம்ப பெரிய குவான்டிட்டிலாம் பண்ணலை. ஒரு டெசர்ட் பிரியாணிக்கு அப்புறம் ஒரு டெசர்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா குக் ஆகிட்டு நல்லா பாயில் ஆகி ரெடி ஆகட்டும்.
இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து மில்க் மேட் இருந்தால் நீங்கள் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் பால் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 or 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு சேர்த்தோம்னாக்கா அந்த திக் கன்சிஸ்டன்சி கொடுக்குது. அண்ட் ஆல்சோ சுகரும் வந்து இந்த பாயிலிங் ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சுகரும் சேர்த்துக்கலாம், அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சுகர் தான் சேர்த்துருக்கேன். அந்த சுகரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் பவுடரை சேர்த்துக்கிறேன். இந்த கீர் வந்து நம்மளுக்கு கெட்டியாக இருக்காது. ரொம்ப ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம குடிக்கிற மாதிரியான ஒரு மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இங்கே சூப்பராக அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கிட்டேன். கீ கொஞ்சம் நிறைய போட்டு எனக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான். அப்புறம் கேஷ்யூஸ் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ரைசின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரைசின்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா அது பலூன் மாதிரி உப்பி வரணும். ஸோ அது வரைக்கும் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அது மேலே வந்து கொட்டிட வேண்டியதான். கீர் வந்து ரெடியாக இருக்கு இல்லையா? ஸோ அது மேலே கொட்டிட்டு லைட்டாக ஒரு சிம்மில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரை நான் வேறு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா நான் பிஸ்தாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மேலே இந்த மாதிரி கார்னிஷிங்கு போட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பிரியாணி பண்ணி வந்தோம் இல்லையா, அது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி நல்லா குக் ஆகிருக்கிறது, இல்லை மிக்ஸ் பண்ணலாம் எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக வந்து குக் ஆகிருந்தது. மின்ட் லீவ்ஸ்லாம் நல்லா அப்படியே வடிஞ்சிருந்தது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரைஸோடு சேர்த்து கீழே உள்ள மசாலாவையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ தட் சாப்பிடும் போது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபைசீனுக்கு கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் மசாலாஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா மாதிரியான கொடுக்கணும், அதனால தான். இந்த கடாய் பிரியாணியில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னாக்கா, சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த தைஸ்லேயே பாருங்கள், அந்த நல்லா ப்ரௌன் கலர் வந்துருக்கு இல்லையா, அந்த ஒட்டிட்டு. ஸோ கடலில் அந்த மசாலா வந்து நல்லா திக்காகி சிக்கன்லேயும் வந்து அது நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இந்த கடாய் பிரியாணியோட ஒரு ஸ்பெஷலே. அண்ட் தென் ஒரு 3 மணி இருக்கும், அப்போ தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து சும்மா டிவி ஷோஸ் அப்புறம் மூவிஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருந்தோம். அண்ட் தென் ஃபைசீன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளியே போகணுன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சாரு. சரி பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் போயிருந்தோம். கொஞ்சம் நேரம் வந்து ப்ளே ஏரியாவில் வந்து விளாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. முன்னெல்லாம் ஃபைசீன் வந்து பார்த்தோன்னாக்கா அவர் எப்போதுமே நாங்கள் கூடவே இருந்து அவரை ஏற்றி விடணும், அவரை ஸ்லைடில் பண்ணும்போதுலாம் நாங்களே கூட கையை பிடிச்சிட்டு தான் கொண்டு வந்திருப்போம். ஸோ அப்படி தான் இருந்தது. பட் இப்போ ஃபைசீன் என்ன பண்ணுறாருன்னா, அவரே தானாக வந்து ஸ்டெப்ஸ்லலாம் ஏறி அந்த ஸ்லைட்லலாம் அவரே வந்து தானாக வராரு. கிளைம்பிங்லாம் வந்து அவரே தானாக பண்ணுறாரு. நிறைய க்ரோத் இருக்குது ஃபைசீன் கிட்டே இப்போது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எங்களோட ஆனிவர்சரி December 12th வந்து முடிஞ்சது. ஆனிவர்சரி எங்களால் செலிப்ரேட்டே பண்ண முடியல. அது ஏன்னாக்கா 3 பேருக்குமே வீட்டில் வந்து உடம்பு சரியில்லை. சிவியர் கோல்டு ஃபைசீனுக்கு அவங்க டேடிக்கு. ஸோ அதனால் எங்களால் வெளியே எங்கேயுமே போக முடியாமல் வீட்டிலே தான் வந்து இந்த ஆனிவர்சரி வந்து எங்களுக்கு போச்சு. ஸோ இந்த ஆனிவர்சரிக்கும் சேர்த்து நியூ இயருக்கும் சேர்த்து வந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெங்களூர் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் அதை ட்ராப் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதனால் வந்துட்டு நியூ இயர் அன்றைக்கி பார்த்தோம் செம்ம கூட்டமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா ஸ்பாட்டுமே மாலு, தியேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எங்கேயாச்சும் போகலாம், சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே போக போகிறோம்னாக்கா எம்ஜிஎம்க்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த விலாகும் வந்து நெக்ஸ்ட் விலாக் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அந்த விலாகை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நோட்டிஃபை ஆகும். அந்த எம்ஜிஎம் வீடியோவில் எங்கே இருக்குது லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேர் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, உள்ளே என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, கிட்ஸ்க்கான ரைட்ஸ் என்ன இருக்குது, அடல்ட்ஸ்க்கான ரைட்ஸ் இருக்குது, ஓவரால் எப்படி இருக்குது, ஓவர் ரேட்டடாக, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நான் அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள்.
அண்ட் அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.